சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. நாம் எப்போவுமே சொல்லிக்கொள்வது இந்த கிழமைகளுக்குள்ளே வாரங்களுக்குள்ளே புதன்கிழமை ஒரு அற்புதமான அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய ஸ்ரீமன் நாராயணனுடைய மகாவிஷ்ணுனுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதம், திதியை அடிப்படையாக கொண்ட விரதம். இந்த விரதங்களுக்குள்ளே நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட விரதங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு சிறப்பு. இப்போ பொதுவாக தை மாதம் என்றால் பூச நட்சத்திரம் தைப்பூசம், மாசி மாதம் என்றால் மாக நட்சத்திரம் மாசி மகம், பங்குனி மாதம் என்றால் பங்குனி உத்தரம், சித்திரை மாதம் என்றால் சித்திரை பரணி, வைகாசி மாதம் என்றால் வைகாசி விசாகம், ஆனி மாதம் என்றால் ஆனி உத்தரம், ஆடி மாதம் என்றால் ஆடிப்பூரம் என்று இந்த ஒவ்வொரு மாதங்களுக்கு நட்சத்திரங்கள் ஒரு சிறப்பு. அதே போல் இந்த திதிகள், இப்போ சதுர்த்தி விரதம் விநாயகப் பெருமானை போற்றி வழிபாடு செய்வது, அதே போல் இந்த காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட ஏகாதசி விரதம். இன்றைய தினம் இந்த விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளிலே நாம் கலந்து பிரார்த்தனைகள் செய்வதோடு அங்கு அந்த துளசி தீர்த்தம் பிரசாதம் கொடுத்து கொள்வார்கள். அவற்றையும் பெற்று கீர்த்தனைகளை பாராயணம் செய்து இறை வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்போடு நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த ஏகாதசி என்பது மாதத்திலே 2 முறை இந்த திதிகள் வரும். 15 நாளுக்கு ஒருக்கா மாறி மாறி வரும். வளர்ப்பிறை தேய்பிறை என்று இந்த வளர்பிறையிலையும் ஏகாதசி வரும், தேய்பிறையிலையும் இந்த ஏகாதசி. இவ்வாறு இந்த மாதத்தில் 2 ஏகாதசிகள். அவ்வாறு விஷ்ணு ஆலயங்களில் விசேஷ பூஜைகளில் கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் எல்லாவித சிறப்போடு நமக்கு கிடைக்கக்கூடியது. நாம் இந்த ஈசான திசை, ஈசான திக்கை சிறப்பாக ஏன் ஆலயங்களிலே ஈசானத்திலே சுவாமி வந்ததும் தேவாரங்கள் பாடுகிறோம் என்பதனை எல்லாம் சிந்தித்து வருகிறோம். இப்போ இந்த நவசந்திகள் என்று இந்திரன், அக்னி, ஜமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்கின்ற அஷ்டதிக்பாலர்களோடு பிரம்மசந்தியோடு சேர்த்து இந்த 9 நவசந்திகள். அந்தந்த சந்திகளிலே அந்தந்த தெய்வங்களை எல்லாம் ஆவாகனம் செய்து நாங்கள் இந்த பூஜை வழிபாடு செய்வோம். பொதுவாக இந்த ஈசானத்திலே வந்தவுடனே ஒரு சிறப்பு. சுவாமி விளம்பெறுகின்ற பொழுது ஈசானத்திலே வந்தவுடனே சிறப்பு.
இப்போ உற்சவம் நடைபெறுகின்ற ஆலயங்களில் நீங்கள் பார்த்தால் தெரியும். இது யாருமே நாங்கள் இது ஏன் என்று சிந்திப்பதில்லை. இவ்வாறு எல்லா இடமும் இதுதான் நடக்கிறது. அந்த ஈசானத்திலே வந்ததும் யாகசாலை அமைந்திருக்கும் மேற்க பார்க்க ஒரு வாசல்தான் அந்த யாகத்திற்கு. மேற்கு வாசலாக யாகம் அமைவது இந்த உற்சவத்திலே, அதுவும் ஈசான திக்கிலே. அவ்வளவு சிறப்பு இந்த ஈசானத்திற்கு. இந்த ஈசானத்தினுடைய சிறப்பை பற்றி தொடர்ந்தும் வரும் நாட்களிலே சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். மனிதன் பிறக்கும் பொழுதும் அழுகின்றான், இறக்கும் பொழுதும் அழுகின்றான். ஒரு நாளிலும் கவலையை மறந்து சிரிக்க மறந்தான் என்று ஒரு கவிஞன் பாடுகின்றார். கண்ணீர் எங்களுடைய வாழ்வில் இரண்டர கலந்த ஒரு அனுபவமாகும். ஆனால் இந்த கண்ணீருக்கு அர்த்தம் இருக்கின்றது. இயேசு ஒரு முறை வழி நடந்து செல்லுகின்ற பொழுது கைம்பெண் ஒருத்தி, கணவனை இழந்தவள், தன்னுடைய ஒரே மகனை இழந்து அந்த மகனை மனிதர்கள் அடக்கத்திற்காக சுமந்து செல்லுகின்ற காட்சியை பார்க்கின்றார். உடனடியாக இயேசு அங்கு சென்று அந்த பாடையை தொட்டார். பாடையை தொடுதல் என்பது ஒரு அழுக்காக, பாடையை தொடுதல் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இயேசு போதகராக இருந்ததனால் அந்த பாடையை தொடுகின்ற பொழுது அவர் அசுத்தப்படலாம், அசுத்தமாக்கப்படலாம். ஆனால் இயேசு அந்த பாடையை தொடுகின்றார். ஏனென்றால் அந்த விதவையினுடைய ஒரே மகனை இழந்த அந்த பெண்ணுடைய கண்ணீர் அவருடைய உள்ளத்தை தொட்டது. அதனால் இயேசு அருகில் சென்று அந்த பெண்ணை பார்த்து, அழாதே அம்மா என்று சொல்கின்றார். அதன் பின்பு அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்றார். இங்கே இந்த உயிர் பிச்சை கொடுப்பதற்கு முன்னதாக இடம்பெறுகின்ற சில நிகழ்வுகள் எங்களை சிந்தனைக்கு அழைக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் யாரையாவது பார்த்து கூர்ந்து நோக்கி அவர்களுடைய கண்ணீர் எங்களுடைய உள்ளத்தை தொட்டதினாலே அழாதே என்று சொல்லி இருக்கின்றோமா? அப்படி சொல்லுவதற்கு எங்களுக்கு பரிவு இருக்க வேண்டும், கரிசனை இருக்க வேண்டும், பலம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒருவரை பார்த்து நீ அழாதே என்று சொல்ல முடியும், உரிமையோடு சொல்ல முடியும், அதிகாரத்தோடு சொல்ல முடியும், அக்கறையோடு சொல்ல முடியும். கண்ணீரோடு வாழுகின்றவர்களுடைய கண்ணீரிலே தன்னுடைய உள்ளத்தை நனைத்தவர் தான் ஆண்டவர் இயேசு. கருணை கொண்டார். கவலையின் மத்தியிலே அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அவர் உள்ளம் கொண்டார். அவருடைய உள்ளம் எப்பொழுதும் இளகியதாக இருக்கின்றது. நாங்கள் வாழுகின்ற சூழலிலே எங்களுடைய கண்ணீரை பற்றி மட்டும் நாங்கள் அக்கறை கொள்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம், அல்லது தோல்விகளை சந்தித்திருக்கின்றோம், கவலைப்படுகின்றோம், அதனாலே கண்ணீர் விடுகின்றோம். அடுத்தவர்களுடைய கண்ணீரையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோமா? அந்த கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது, அந்த கண்ணீரிலே ஒரு கவலை இருக்கின்றது, தாக்கம் இருக்கின்றது. இதிலே என்னுடைய பங்களிப்பு என்ன என்று நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? அடுத்தவர்களுடைய கண்ணீர்கள் எங்களுடைய உள்ளத்தை தொட வேண்டும். அதுதான் இயேசுவினுடைய உள்ளம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படை தத்துவமாகும். அழுவாரோடு அழுவதற்கு கற்றுக்கொள், ஒத்துணர்வு கொள்வதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்படி ஒத்துணர்வு கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கு வழி பிறக்கும். எங்களுடைய துணை, எங்களுடைய ஆறுதலான வார்த்தை, எங்களுடைய அன்பான அரவணைப்பு, எங்களுடைய சில உதவிகள் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு துணை நிற்கலாம். அதற்கான ஒரு அழைப்பை நானும் நீங்களும் அனுதினம் பெற்றுக்கொண்டிருக்கலாம். ஆகினாலே எங்களை சூழ்ந்திருக்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், இழப்புக்களை சந்தித்து துன்பத்திலே வாடுகின்றவர்களோடு நாங்கள் ஒரு சில நிமிடங்களை செலவு செய்வோம். அவர்களை நாங்கள் சந்திப்போம். அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுவோம். அழாதே என்று நாங்கள் அன்போடு சொல்லுவோம், கருணையோடு சொல்லுவோம். வெறுமனே சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, உரிமையோடு நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அடுத்தவர்கள் மட்டிலே எங்களுக்கு கரிசனையும் அன்பும் பிறக்க வேண்டும். இத்தகைய இரக்க செயல்களிலே நாங்கள் இறங்குவதற்கு இறைவன் எங்களுடைய உள்ளங்களை தயார் செய்ய வேண்டும். எங்களுடைய உள்ளங்களை கண்ணீரிலே நாங்கள் நினைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு கருணையாக, அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம், பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீலம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான், அதாவது சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள். எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம் தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக,
கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி, அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.